வெல்கம் டு மோட்டிவேட் எஜுகேஷன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ், அதாவது சோசியல் அனிமல்ஸ். ஸோ நாம் அதர் பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகணும்னு நினைப்போம். அதனால நம்ம நிறைய பேர்கிட்ட போயிட்டு பேசுவோம். ஆனால் அவங்க யாருமே நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னும் சிலருக்கு ஒரு கிரேட் லீடர் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுக்கும் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் அவங்களால முடியாது. ஸோ நாம் இந்த வீடியோவில் எப்படி அதர் பீப்புள்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு கிரேட் லீடர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புக்கில் ஒரு 10 பிரின்சிபல்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிரின்சிபல் நம்பர் 1, do not criticize and complaints. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்குமே மற்றவங்க அவனை கிரிட்டிசைஸ், அதாவது குறை கூறினாலும் சரி, இல்ல அவன் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நீங்களும் மற்றவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பிரின்சிபல் 2, given honest appreciations. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல எம்ப்ளாயிஸோ இல்ல அதர் பீப்புள்ஸோ யாராவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருந்தாலும் சரி, இல்ல அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிருந்தாலும் சரி, அவங்க ட்ரை பண்ணதுக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதாவது பாராட்டுங்க. ஆனா நீங்க பண்ற பாராட்டு உண்மையானதா இருக்கணும். வெறுமனையே பாராட்டணுங்கிறதுக்காக பாராட்டக்கூடாது. பிரின்சிபல் 3, ஸ்மைல். அதாவது ஸ்மைலுங்கிறது லாஃப்டர் கிடையாது. இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா நல்லா வாய் விட்டு சிரிக்கிறது கிடையாது. ஸ்மைலுங்கிறது ஒரு புன்னகை, புன்முறுவல். நாம யாரையாவது புதுசா மீட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்மைல், புன்முறுவல் இருந்தா நல்லா இருக்கும். அப்படி நாம ஒரு புன்முறுவலை கொடுக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். இது உங்களுடைய லைஃப்ல நீங்க ஏதாவது சக்சஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்க லைஃப் ஒரு லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரின்சிபல் 4, become a good listener. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுக்குமே அதிகமா பேசணும்னு தான் நினைப்பாங்க. யாருமே இல்ல லிசன் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படியே ஆப்போசிட்டா அதிகமா லிசன் பண்ணணும்னு நினைங்க. நீங்க மத்தவங்க பேசும்போது அதிகமா நீங்க லிசன் பண்ணாலே நீங்க ஈஸியா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். நீங்க கவனிக்கிற மாதிரி தயவு செஞ்சு ஆக்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு ஸ்டடி பிடிக்கும். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஸ்டடி பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்டு நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரமாட்டாங்க. அதுவே நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறாருன்னா நீங்க ஓப்பன் மைண்ட் செட்டோட அவர் ஏதோ அவருடைய ஃபீல்டை பத்தி பேச வராரு, நாம அதுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கலாம், இது நம்மளுடைய லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றத ஓப்பன் மைண்ட் செட்டோட தெளிவா கவனிங்க. அப்படி ஏதாவது அவர் சொல்றதுல உங்களுக்கு புரியலனா அதுல இருக்கிற டவுட்ஸை கேளுங்க. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு மேம்படுத்தும். பிரின்சிபல் 5, so respect the other people's opinions. மற்றவங்க யாராவது ஏதாவது சின்ன சின்ன அட்வைசஸோ இல்ல ஒப்பீனியன்ஸோ சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க சொல்றது எல்லாமே தப்பா தான் இருக்கும், நீங்க மட்டும் யோக்கியமா இருக்கீங்களா, நீங்க என்ன இப்ப எங்களுக்கு அட்வைஸ் தர வந்துட்டீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு ஒப்பீனியனை கொடுத்து இந்த மாதிரி பேசினாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா? சோ மத்தவங்க யாராவது ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து லிசன் பண்ணுங்க. பிரின்சிபல் 6, அவாய்ட் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட அதிகமா ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க மத்தவங்களுடைய மனசை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்றது தான் சிறந்தது. ஏன்னா நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சிருவீங்க, ஆனா அது மத்தவங்களோட மனசுல மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். இதனாலேயே அவங்க உங்களை பத்தி தப்பா தான் புரிஞ்சிருப்பாங்க, மத்தவங்க கிட்டயும் உங்களை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் சிச்சுவேஷன் வச்சே சொல்றேனே, முன்னெல்லாம் பப்ஜிக்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் நிறையவே ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல பப்ஜி கேமர்ஸ் எல்லாருமே பப்ஜி தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க, இதுவே ஃப்ரீ ஃபயர் கேமர்ஸ் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, இதுல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுல எது சிறந்ததுன்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கல, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணதான் ஆரம்பிச்சாங்க. நான் இது கேமோட ப்ரொமோஷனுக்கு சொல்லல, ரியல் டைம் சிச்சுவேஷனுக்கோசரம் சொன்னேன். ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணி மற்றவங்க கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் பண்றத தவிர்த்துருங்க. பிரின்சிபல் 7,
let the other person feel that the idea is his or her. அதாவது மற்றவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடியாவை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிருப்பீங்க, அதனால் மற்றவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்தவரை பற்றி நீங்கள் அந்த இடத்துல பேசணும். அந்த ஐடியா கொடுத்தது இவர் தான் நீங்கள் சொல்லணும். அந்த ஐடியாவுக்கான கிரெடிட்டை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி நீங்கள் செய்யறதுனால உங்கள் மேலே ஒரு அதீத மரியாதை உருவாகும். பிரின்சிபல் 8, கால் அட்டென்ஷன் டு பீப்புள்ஸ் மிஸ்டேக்ஸ் இன்டைரக்ட்லி. மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டாலோ இல்லை அவங்க செய்கிற விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்டைரக்டாக அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை எப்படி சரி செய்யலான்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் நீங்கள் ஒரு கிரேட் லீடராக மாற முடியும். பிரின்சிபல் 9, டாக் அபவுட் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் கிரிட்டிசைசிங் அதர் பீப்புள்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ண போய் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்பை வந்து மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஒத்துக்குங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டினஸ் அந்த இடத்துல தெரியும், 2 வந்து மற்றவங்களுடைய கிரிட்டிசைஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை எப்படி சரி செஞ்சுக்கலான்றதையும் ட்ரை பண்ணுங்க. பிரின்சிபல் 10, ரெஸ்பெக்ட். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவங்களுக்குன்னு தனி சுயமரியாதை இருக்கு. அதனால நீங்களும் எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க. உங்களுக்கு மற்றவங்க எப்படி மரியாதை தரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரியான மரியாதையை தாங்க. இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த வீடியோவை சம்மரியா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நாம மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, அவங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே பண்ணக்கூடாது. செகண்ட், நாம அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான பாராட்டை கொடுக்கணும். தேர்ட், ஸ்மைல், அதாவது சின்ன புன்னகை. ஃபோர்த் ஒன், லிசனிங், அதாவது மற்றவங்க பேசுறத ஒரு ஆர்வத்தோட கேட்கறது. ஃபிஃப்த், மற்றவங்க ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா அதை நம்ம லிசன் பண்ணணும், அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். சிக்ஸ், நம்ம எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லுமே ஈடுபடக்கூடாது. செவன்த், யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னா அந்த ஐடியாவோட கிரெடிட்டை அவங்களுக்கு தான் நம்ம தரணும். எயித், யாராவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மிஸ்டேக்கை நாம் எப்படி திருத்தலான்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம மிஸ்டேக்கை திருத்த ட்ரை பண்ணுறோன்னா அவங்க கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நைன்த், நாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அந்த மிஸ்டேக்கை மற்றவங்க கிண்டலாக விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அதை திருத்திக்கணும், இல்லைன்னா ஒத்துக்கணும். 10th, ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை கொடுக்கணும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பிரின்சிபல்ஸையுமே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் குட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர், கிரேட் லீடராக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வேல்யூபுளாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.